வணக்கம். நான் என்னுடைய பயிற்சி பல காலமாக நான் எடுத்து வந்த பயிற்சியில, எனக்கு வரக்கூடிய பல்வேறு வகையான நோய்கள், பல பிரச்சனைகள், உடல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும், இந்த இறை சக்தியோட கொண்ட பிரபஞ்ச சக்தியினுடைய ஆற்றலை வைத்துக்கொண்டு, என் உடலில் இருக்கக்கூடிய அந்த மாபெரும் சக்தியை வைத்துக்கொண்டு, என்னுடைய நோய்களை நானே குணப்படுத்திக் கொண்டு வருகிறேன். என்னுடைய இந்த கலை மிகவும் உயர்ந்த கலையாக நான் நினைச்சு, இந்த பயிற்சியை நான் பல வருடமாக செய்துட்டு வரேன். இதன் மூலமா இந்த பயிற்சி எல்லோருக்கும் போய் சேரணும். எல்லோரும் தன்னுடைய நோய தானே குணப்படுத்திக்கூடிய ஆற்றலோட இருக்கணும், விளங்கணும்னு சொல்லிட்டு விரும்புறேன். அதற்கான சில பயிற்சி முறைகளையும், அ ஒரு கோட்பாட்டு முறையில அதை முறை செய்து வைத்திருக்கேன். அத என்னுடைய சிஷ்ய பிள்ளைங்கலாம் கத்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதில இந்த ஆற்றல் என்ன பண்ணும் அப்டின்னா, நம்ம உடம்புல வரக்கூடிய பல்வேறு வகை நோய்கள எல்லாம் நாம சரி பண்ணிக்கலாம். எனக்கு எல்லா விதமான நோய்களும் வந்துட்டு இருக்குது. அந்த எல்லா நோய்களையும் குணப்படுத்தியிருக்கேன். மருந்து, மாத்திரை இல்லாமலே நம்மள எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான். மருந்து, மாத்திரை எந்த விதமான மருந்துகளையும் நம்ம எடுத்துக்காமலேயே, உணவு முறை மற்றும் நம்முடைய பழக்கவழக்கங்கள முறைப்படுத்திக் கொண்டு, இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய ஆற்றலை வைத்துக்கொண்டு, நமக்கு வரக்கூடிய நோய்கள நாமளே குணப்படுத்திக்கலாம். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வெளிப்படையா தெரியப்படுத்தக்கூடிய ஒரு நோய் என்னன்னா, இந்த கட்டி நோய் பார்த்தீங்கன்னா தெரியும். வயித்துல ஒரு கட்டி ஒண்ணு ரொம்ப படாத பாடு படுத்திட்டு இருந்தது. முளை வீசும் தருணத்தில என்ன பண்ணிட்டேன், அதோடைய சக்தி எல்லாம் இதில இருக்கக்கூடிய வினைகள எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். எடுத்து போட்டேன். இப்போ இந்த கட்டி எந்த ஒரு செயலும் இல்லாம செத்து போச்சு. ஆனா கலர் மட்டும் இருக்கு. நாளடைவுல சரியாயிடும். முதல்ல தொட்டாலே வலிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, தொட்டு அழுத்தலாம், என்ன வேணா பண்ணலாம். அடிக்கலாம், உதைக்கலாம், என்ன வேணா செய்யலாம். என்ன பண்ணினாலும் வலி இருக்காது. இப்போ இந்த கட்டி ஒரு ஊம கட்டியா மாறிடுச்சு. முன்ன விசும்பிக்கிட்டு வந்தது. முளை விட்டு விசும்பிக்கிட்டு வந்த ஒரு கட்டி, இப்போ எதுவுமே இல்லாம அது ஒரு எந்த ஒரு செயலும் செய்ய முடியாத அளவுக்கு அந்த கட்டி இறந்து போச்சு. இப்போ இதில் சுத்தி இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே இத புதுப்பிச்சு பழைய நிலைக்கு கொண்டு வந்துரும். இது மாரி நெறைய இடங்கள்ல நான் சரி பண்ணியிருக்கேன். என் உடம்புல இப்ப இது ஒரு காயம். இது நம்ம சைலன்சர் சொல்றோம் இல்லையா? சைலன்சர் சூடு வச்சுக்கிட்டது. சூடு வச்சு ஆறாம ரொம்ப காலமா இருந்தது. இதையும் மருந்து, மாத்திரை இல்லாமலே தான் இந்த நோய குணப்படுத்தியிருக்கிறோம். இப்படி இதில் வரக்கூடிய புண்ணு, கால்ல இருக்கக்கூடிய புண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான். இப்படி பல நோய்கள என்னுடைய பிரபஞ்ச சக்தி ஆற்றலை கொண்டு வைத்து, உடல்ல இருக்கக்கூடிய சக்தியை கொண்டு, நான் இத கட்டுப்படுத்தி, பல்வேறு வகையான நோயிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் வழிமுறைய ஒரு பாடத்திட்டமாவே நான் வச்சிருக்கிறேன். எல்லோரும் இத கத்துக்கிறதுக்கு முன் வரணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, இந்த வீடியோ மூலமா உங்க எல்லாருக்கும் இந்த தகவல சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாய்.